மிஸ்கேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இந்த மிஸ்கேரேஜஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். லைக் மிஸ்ட் அபார்ஷன் சொல்லுவோம், பிளைட்டட் ஓம், இந்த மாதிரி நிறைய வகைப்படும். பட் ஒரு கரு சரியில்லை, அது மிஸ்கேரேஜ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அந்த பெண்ணுக்கு இதர் மெடிக்கல் டெர்மினேஷன், அதாவது மாத்திரைகள் மூலம் அதை வந்து ப்ளீட் ஆக வைக்கிறோம். இல்லை ஒரு சிலங்களுக்கு மெடிக்கல் டெர்மினேஷன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் சர்ஜிக்கல் இவாக்குவேஷன், அதாவது டிஎன்சின்னு சொல்லுவோம், அது வந்து பண்ணி அந்த கருவை வந்து நம்ம கிளியர் பண்ணுறோம். இப்போது 15 டேஸ் கழித்து நாங்கள் திருப்பியும் ஸ்கேன் வந்து செக் பண்ணணுமா டாக்டர் அப்படிம்பாங்க. டெஃபினட்டாக ஒரு மிஸ்கேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 வீக் to 10 டேஸ் கழித்து ஒரு ஸ்கேன் பார்த்து அந்த கர்ப்பப்பை கிளியராக இருக்கா. ஸோ ரீடைன்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மிஸ்கேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு சில டைம் வந்து அந்த கருவோட அந்த சிதைந்த பகுதி ஏதாவது கர்ப்பப்பையில் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரீடைன்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா லாங் டேர்ம் இந்த ப்ராடக்ட்ஸ் விடும் பொழுது இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த யூட்ரஸில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்கேன் ஆஃப்டர் மிஸ்கேரேஜ் அப்படிங்கிறது மஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக மருத்துவரை அணுகி அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது.